பாஜகவுக்கு தாவும் திமுக முன்னாள் நிர்வாகி KS ராதாகிருஷ்ணன் அமித்ஷா முன்னிலையில் இணைய திட்டம். பாஜகவுக்கு தாவும் திமுக முன்னாள் நிர்வாகி KS ராதாகிருஷ்ணன். திமுக முன்னாள் நிர்வாகி KS ராதாகிருஷ்ணன் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் பாஜகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக செய்தி தொடர்பாளராக இருந்து வந்தவர் KS ராதாகிருஷ்ணன். இவர் கட்சி கட்டுப்பாட்டை மீறி கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படும் வகையில் செயல்பட்டு வருவதாக கூறி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படுவதாக கடந்த 2022 அக்டோபர் மாதம் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்திருந்தார். காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவர் பதவிக்கான தேர்தல் நடந்தபோது மல்லிகார்ஜுன கார்கேயும் சசி தரூரும் போட்டியிட்டனர். இதில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் மல்லிகார்ஜுன கார்கே வாகை சூடினார். இந்த தேர்தல் முடிவு குறித்தும் மல்லிகார்ஜுன கார்கே தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது குறித்தும் தன் ட்விட்டர் பக்கத்தில் விமர்சனம் செய்திருந்தார் KS ராதாகிருஷ்ணன். அதில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தோற்றத்தில் கார்கே படமும் இடம்பெற்றிருந்தது. கூட்டணி கட்சியான காங்கிரசின் உட்கட்சி தேர்தல் விவகாரத்தில் இதுதான் திமுகவின் நிலைப்பாடா என பலரும் கேள்வி எழுப்பினர். அந்த பதிவு சர்ச்சையானதை தொடர்ந்து KS ராதாகிருஷ்ணனே அதை நீக்கிவிட்டார். இருந்தும் அவர் மீது திமுக தலைமை நடவடிக்கை எடுத்தது. இந்த நிலையில் திமுக முன்னாள் நிர்வாகி KS ராதாகிருஷ்ணன் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் பாஜகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் பாஜக சார்பில் இன்று நடைபெறும் முதல் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய அமைச்சர் அமித்ஷா வரும் நிலையில் அவர் முன்னிலையில் KS ராதாகிருஷ்ணன் பாஜகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள News 10 தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.